நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷன், ஃபேவரபிள் கண்டிஷன் வருகிற வரை வெயிட் பண்றவன் விதைக்க மாட்டான். நம்ம எப்படி விதைக்கிறது? விதைச்சிட்டோம்னா அதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது? அது வரும். ஃபேவரபிள் கண்டிஷனை பார்க்கற கிடையாது. விசுவாசிக்கிறேன், விதைக்கிறேன், அறுவடையை பார்க்கிறேன். பிரசங்கி 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். விதைப்பு அறுப்புங்கிறது கொள்ளுத்தாத்தா பிரின்சிபல். ஆதியா 1ஆம் இடத்துல இருந்த பிரின்சிபல். பூமி உள்ள அளவும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். காற்றை கவனிக்கிறவன், நீ நிறைய காற்றடிக்குது, இன்னைக்கு விதைக்க வேணாம். இன்னைக்கு ரொம்ப மழை பெய்யுது, இன்னைக்கு விதைக்க வேணாம். இன்னைக்கு ஒரே வெயிலாக இருக்குப்பா, இன்னைக்கு விதைக்க வேணாம். இப்படின்ட்டு காட்களை தள்ளி போடுகிறவன் ஒரு நாளும் விதைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்னென்னா நாளைக்கு விதைப்போம், நாளைக்கு விதைப்போம், நாளைக்கு கொஞ்சம் விதைப்போம். அவங்க விதைக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு வசனம் சொல்லாது, சூழ்நிலைகள் சொல்லும். மேகங்களை பார்க்கறது, உள்ளத்துலேருந்து இன்ஃபர்மேஷன்ல வெளியேருந்து வருவேன். மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். எப்படி விதைக்க தெரியணுமோ அதே போல அறுக்கவும் தெரியணும். இது சர்ச்சில் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை முறையாக பாருங்க. எது உங்களுக்கு வேணும்? மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன மற்றவங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க அதை நீ செய்யினர். ஒரு பைக் வாங்குறதுக்கு வாங்கிடலாம், ஆனால் பெட்ரோல் போட என்னால் முடியலை அப்படி இருக்குன்னா யாருக்காச்சும் ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் போடுங்க போய். அது விதைங்க. உங்களுக்கு வருமானம், உங்களுடைய பலசரக்கு வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா யாருக்காச்சும் 1 மாதம் பலசரக்கு வாங்கி கொடுங்க போய். அது விதை. அது விதை. தேவன் அது விதையா பார்ப்பார். உங்களுக்கு இருதயத்தை பார்ப்பார், விதையா பார்ப்பார். தேவன் நம்ம எப்படி மீட்டார்? ஒரு விதையை அனுப்பினார். ஏசு சொன்னார், கோதுமை மணியானது விதைக்காம இருந்தால் தனித்திருக்கும், விதைத்ததே ஆகில் அதிக பலனை கொடுக்கும். இன்னும் பூமியின் நற்பலனை காண அவர் எதிர்பார்த்திருக்கிறார் இருக்கு. ஆனால் சூழ்நிலைகளை பார்க்குறவங்க இன்னும் பணம் வரட்டும், தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும், அப்புறம் விதைக்கலாங்கிறவங்க லைஃப் லாங் விதைக்க மாட்டாங்க. அவங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் நான் பார்த்ததும் கிடையாது. அது அப்படி ஒரு ஸ்டேஜில் அப்படி ஸ்டேக்ரண்டாக நின்றுட்டே இருக்கும். அதை உடைக்கணும்னா மனதில் இருக்க படத்தை உடைக்கணும், தரித்திர படத்தை உடைச்சிடணும். இங்கே உடையாத வரை உடையாது. நான் ஒவ்வொரு முறையும் நான் செலவழிக்கும் போதும் காசு நிறையா வச்சு செலவழிக்கலைங்க. காசு நிறையா இருக்குது, என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு செய்யலை. ஒவ்வொரு முறையும் செலவழிக்கும் போதும் அது விதைப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையே கிடையாது. விதைக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாத காலத்துலலாம் ஒவ்வொரு முறையும் நான் விதைக்கிறேன். ஏன்னா உங்கள் மனதில் அந்த தரித்திரிய படத்தை உடைச்சிடணும். தரித்திரிய படத்தை உடைக்கலைன்னா பணம் ஒட்டாது. நம்ம எப்படி விதைக்கிறது? விதைச்சிட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறது? முதல்ல அந்த படத்தை பிக்சரை தூக்கி எரிஞ்சிருங்க, உடைச்சிருங்க, தரித்திர உடைச்சிருங்க. அப்புறம் பணம் வருங்க. நான் அனுபவிச்சு சொல்கிறேங்க. கர்த்தர் லீட் பண்ணிட்டாரா, மூவ் பண்ணுறதான். 2 டிரான்ஸ்லேஷன் போடு. Those who wait for perfect weather will never plant seeds. நல்ல பெர்ஃபெக்டான வெதர் இருக்கிற வரை, நல்ல கால சூழ்நிலைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் விதைகளை விதைக்க மாட்டாங்க. Those who look at every cloud will never harvest crops. ஒவ்வொரு மேகத்தையும் கவனிக்கிறவன் அறுவடை செய்ய மாட்டான். இது NCV. அடுத்து இது NLT. Farmers who wait for perfect weather never plant. If they watch every cloud, they never harvest. கிட்டத்தட்ட அது ஒன்று தான். Amplified. He who observes the wind and waits for all conditions to be favorable will not sow. And he who regards the clouds will not reap. நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷன், ஃபேவரபிள் கண்டிஷன் வருகிற வரை வெயிட் பண்ணுறவன் விதைக்க மாட்டான். இல்லைங்கன்ற ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப அற்பமாக தாங்க இருக்குது. தரித்திரத்தை உடைக்கணுமா? வேதத்தில் தேவன் விதைக்க சொன்ன மக்கள் எல்லாமே அற்பமான இடத்துல விதைச்சாங்க. 5 அப்பம் 2 மீன்
20,000 பேருக்கு அது அற்பம். அதைத்தான் கர்த்தர் பெருக்கி பல படம் கொடுத்தார். ஒரு ஏழையுடைய கடைசி உணவு அற்பம். அதைத்தான் அவளும் எலியாவும் பஞ்சம் தீர்கிறவரே சாப்பிட்டார்கள். வேதம் முழுவதும் பாருங்க, எதை நீங்க அற்பமா நினைச்சீங்களோ அதைத்தான் கர்த்தர் அற்புதமா மாத்தினார். அதை செய்யறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். துணிச்சல் இல்லாதவர்கள் வாழ்நாள் முழுக்க 10 கோடி வரட்டும், கொடுக்க மாட்டோம்னா சொல்ல போறோம், கொடுப்போம், வரட்டும், கொடுப்போம். இன்னைக்கு அது வரும், அது வேற. ஃபேவரபிள் கண்டிஷனை பார்க்குற கிடையாது. விசுவாசிக்கிறேன், விதைக்கிறேன், அறுவடையை பார்க்குறேன். கையில் வந்து சொல்லுங்க, நான் சூழ்நிலைகளை பார்க்கிறவன் அல்ல, சூழ்நிலைகளால் அசைக்கப்படுகிறவன் அல்ல, வார்த்தையினாலும் ஆவியானவராலும் அசைக்கப்பட்டு செயல்படுகிறவன். ஆமேன், ஆமேன்.